ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்கோ? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோன்னா, ரம்ஜான் ஃபுட் ஸ்ட்ரீட் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போயிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ இஃப்தார் டைம்க்கு போயிட்டு இருக்கோம். எங்கே போகிறோன்னா, டோலி சௌக்கி இன் ஹைதராபாத். சார்மினார் கிட்டேயும் ஃபுட் ஸ்ட்ரீட் நடக்கும், பட் நாங்கள் வந்திருக்கிறது வந்து டோலி சௌக்கி. லாஸ்ட் இயரும் நாங்கள் இங்கே ஃபுட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ இந்த வாட்டியும் வந்து ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது டேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு சொல்லலான்னு வந்திருக்கேன். ஹைதராபாத்னாலே ஹலீம், ஆனால் ஹலீம் எனக்கு பிடிக்காதுங்கோ. சாரி அபவுட் இட். நான் அது ஒரே ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு திருப்பி சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்திருக்கிறது ஜானி மியான் கபாப்ஸ். இங்கே லாஸ்ட் டைமும் ஷீ கபாப் சாப்பிட்டுருந்தோம், நல்லா இருந்துச்சு. அதனால இந்த வாட்டியும் வந்திருக்கோம் ஷீ கபாப் சாப்பிடும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட் ஷீ கபாப். மட்டன் ஷீ கபாப் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அது வாங்கிடலான்ட்டு வாங்கினோம். பட் அது கூட ஒரு பிரெட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ஒரு அட்டர் ஃப்ளாப்பு. ஆக்சுவலி அந்த பிரெட் அது கூட ஒத்து போல. மராங்குன்னு ஒன்று இருக்கும், சூப் மாதிரி, அது கூட நல்லா இருந்திருக்கும். பட் இது கூட ஆர்டர் பண்ணோம், கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. பட் ஆனாலும் நான் வந்துட்டு கொஞ்சம் பர்கர் மாதிரி அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டேன். ஸோ இதுதான் அந்த பிரெட் கொடுத்துருந்தாங்கோ. ஓகே, எப்படியோ ஒன்று முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டெக்கன் கபாப்ஸ் வந்திருந்தோம். இங்கே எதனா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்ட்டு வந்தப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு போய் மெனு பார்த்துட்டு ஹரபரா கபாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு, டீசென்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்போவுமே நாங்கள் வந்துட்டு பத்திரிக்கா கோஷ், அந்த கல் மேலேயே மட்டன் இல்லை சிக்கனை ஃப்ரை பண்ணுவாங்கள்ல, அது வாங்கலான்னு தோணும். பட் அது நல்லா வெந்திருக்குமா இல்லையான்னு ஒரு பயத்தில் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு வாக் போகணும். என்னென்ன கடை இருக்குது, சுற்றி முற்றி கபாப்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ எவ்வளோ தான் கபாப்ஸே ட்ரை பண்ணுறதுன்ட்டு நெக்ஸ்ட்டு எல்லா கடையும் நல்லா பார்த்துட்டு, ஃபுல் எங்கே பார்த்தாலும் பத்திரிக்கை கோஷ் தான், அந்த கல் மேலே மீட்டை ஃப்ரை பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்வீட் ஐட்டம் சாப்பிட்லான்ட்டு இங்கே நைஸ் ஜூஸ் சென்டர், இது ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே கிடைக்கிற ஒரு ஸ்பெஷல் ஷேக் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்துட்டு நாட் ப்ளூபெர்ரி, மல்பெரி மலாய். இது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் எப்போனா ஹைதராபாத் வந்தால் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மல்பெரி எல்லாம் நிறைய போட்டுட்டு மேலே கோவா போட்டு கொடுக்குவாங்க, ரொம்ப ரிச்சாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட். இதை ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோடய எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. 2 பேரும் ஸ்லோவாக உக்காந்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ இது நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோன்னா, இன்னொரு ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷு சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் இங்கே வந்துட்டு ஒரு 1000 to 1500 அப்படி எடுத்துகிட்டு ஒரு ஃபார் 2, நான் சொல்கிறது வந்து ஃபார் 2 பீப்புளுக்கு வந்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த ஸ்பெஷல் டிஷ்ஷு தான் நான் சொல்ல போகிறேன். சிக்கன் முட்டாபாக் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதுதான். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லு உள்ளே வந்துட்டு சிக்கன், எக் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருக்கும். உள்ளே அந்த ஸ்டஃபிங்கு ரொம்ப சூடாக அப்போவே பண்ணி தருவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். இது 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டாலே முடிஞ்சிடும். ஸோ நாங்கள் இங்கே எங்கள் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டோம். நான் ஏன் வந்துட்டு எனக்கு ஹலீம் பிடிக்காதுன்னு சொன்னேன்னா, அது ரொம்ப ரிச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அந்த டெக்ஸ்சர் எனக்கு பிடிக்காது, அவ்வளோதான். நல்லா மீட்டு, லென்டில்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ரிச்சாக, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ரிச்சாக பண்ணியிருக்குவாங்கோ. ஹைதராபாத்னாலே ஹலீம் தான், எங்கே பார்த்தாலும் ஹலீம் தான் இருக்கும். ரம்ஜான் டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹலீம் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போனா ட்ரை பண்ணுன்னா ஹைதராபாத்துக்கு வந்தால் கண்டிப்பாக ஹலீம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்டு நாங்கள் டின்னரை இங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். உங்கள் ஊரில் நீங்கள் இந்த மாதிரி ரம்ஜான் ஸ்ட்ரீட் ஃபுட் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸ்டே கனெக்டட். பை.